ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. வந்தியத்தேவன் திருவையாற்றின் அழகை ரசித்துக் கொண்டு ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். இந்த ஊரில் கட்டாயம் ஒரு நாள் தங்கி பார்த்துவிட்டுத்தான் போக வேண்டும். தஞ்சாவூருக்கு அவசரமாக போய்த்தான் என்ன பயன்? கோட்டைக்குள் பிரவேசிக்க முடிகிறதோ என்னமோ? அப்படி பிரவேசித்தாலும் மகாராஜாவின் பேட்டி கிடைக்குமா? மகாராஜாவைத்தான் 2 பழுவேட்டரையர்களுமாகச் சேர்ந்து சிறையில் வைத்திருப்பது போல் வைத்திருக்கிறார்களாமே. காவேரியின் வடகரைக்குப் போக வேண்டியதுதான். இந்த முடிவுக்கு வந்தியத்தேவன் வந்துவிட்ட தருணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. மேற்கு திசையிலிருந்து காவேரி கரையோடு ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்குக்கு முன்னாலும் பின்னாலும் சில காவல் வீரர்களும் வந்தார்கள். வந்தியத்தேவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது. பல்லக்கு அருகில் வருகிற வரையில் அங்கேயே நின்று காத்து கொண்டிருந்தான். அவன் நினைத்தபடியே இருந்தது. பல்லக்கை மூடியிருந்த வெளித்திரையில் பனைமரத்தின் இலச்சினை சித்திரம் காணப்பட்டது. ஆஹா, கடம்பூரிலிருந்து வருகிற பல்லக்குத்தான் இது. நாம் குடந்தை வழியாக வர இவர்கள் வேறொரு வழியில் வந்திருக்கிறார்கள். ஆனால் பழுவேட்டரையரை காணோம். அவர் வேறு எங்கேயாவது வழியில் தங்கிவிட்டார் போலும். பல்லக்கு தஞ்சாவூர் இருந்த தென்திசை நோக்கி திரும்பியது. அவ்வளவுதான். வந்தியத்தேவன் திருவையாற்றில் தங்கும் எண்ணத்தை விட்டுவிட்டான். அந்த பல்லக்கை பின்தொடர்ந்து செல்ல தீர்மானித்தான். என்ன நோக்கத்துடன் அப்படி தீர்மானித்தான் என்றால் அது அந்த சமயம் அவனுக்கே தெரிந்திருக்கவில்லை. பல்லக்கில் வீற்றிருப்பது மதுராந்தகத் தேவர் என்று மட்டும் அவனுக்கு நிச்சயமாக தெரிந்தது. அவர் மேல் ஏற்பட்டிருந்த அருவருப்பு மேலும் சிறிது வளர்ந்தது. ஆனாலும் பல்லக்கை தொடர்ந்து கொஞ்சம் போனால் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படலாம். பல்லக்கை சுமப்பவர்கள் அதை கீழே வைக்கலாம். ஏதேனும் ஒரு காரணத்துக்காக இளவரசர் மதுராந்தகர் வெளிப்பட்டு வரலாம். அந்தச் சமயம் அவருடன் பழக்கம் செய்து கொள்ளலாம். அது தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசிக்கவும் சக்கரவர்த்தியை பார்க்கவும் பயன்படலாம். அதற்கு தகுந்தபடி ஏதாவது கொஞ்சம் பேசி வேஷம் போட்டால் போகிறது. தந்திர மந்திரங்களை கையாளாவிட்டால் எடுத்த காரியம் கைகூடாதல்லவா? அதிலும் இராஜாங்க காரியங்களில். எனவே பல்லக்கையும் பரிவாரங்களையும் முன்னால் போகவிட்டு சற்று பின்னாலேயே வந்தியத்தேவன் போய்க் கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் ஒன்றும் கிட்டவில்லை. காவேரிக்கும் தஞ்சாவூருக்கும் மத்தியிலிருந்து மற்றும் 4 நதிகளை கடந்தாகிவிட்டது. அப்படியும் பல்லக்கு கீழே வைக்கப்படவில்லை. ஒரே மூச்சாகப் போய்க் கொண்டிருந்தது. அதோ சற்று தூரத்தில் தஞ்சாவூர் கோட்டை மதிலும் வாசலும் தெரியத் தொடங்கிவிட்டன. கோட்டைக்குள் பல்லக்கு போய்விட்டால் அப்புறம் அவன் எண்ணம் கைகூடப் போவதில்லை. அதற்குள் தைரியமாகவும் துணிச்சலாகவும் ஏதேனும் ஒன்று செய்தாக வேண்டும். என்னதான் வந்துவிடும்? தலையா போய்விடும்? அப்படி போனால்தான் போகிறதே. எடுத்த காரியத்தை முடிக்காமல் உயிரோடு திரும்பிப் போவதில் என்ன லாபம்? இதற்கிடையில் அடிப்படையில் மதுராந்தகத்தேவர் பேரில் வந்தியத்தேவனுக்கு கோபம் வேறு இருந்தது. பல்லக்கின் மூடுதிரையை கிழித்தெறிந்து உள்ளே இருப்பது பெண்ணல்ல, மீசை முளைத்த ஆண் பிள்ளை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் கை ஊறியது. அவன் உள்ளம் துடிதுடித்தது. இதற்கென்ன வழி என்று அவன் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கையில் பல்லக்கோடு சென்ற பரிவாரங்களில் ஒருவன் சற்று பின்தங்கி வந்தியத்தேவனை உற்று நோக்கினான். நீ யாரப்பா? திருவையாற்றிலேருந்து எங்களை ஏன் பின்தொடர்ந்து வர என்று கேட்டான். நான் உங்களை தொடர்ந்து வரவில்லை ஐயா, தஞ்சாவூருக்கு போகிறேன். இந்த சாலைதானே தஞ்சாவூர் போகிறது என்றான் வந்தியத்தேவன். இந்த சாலை தஞ்சாவூருக்கு தான் போகுது. ஆனால் அதில் முக்கியமானவங்க மட்டுமே போலாம். மற்றவர்களுக்கு வேறு சாலை இருக்கிறது என்றான் வீரன். அப்படியா? ஆனால் நானும் ரொம்ப முக்கியமான மனுஷன்தான் என்றான் வந்தியத்தேவன். அதை கேட்ட வீரன் புன்னகை செய்துவிட்டு, தஞ்சைக்கு எதுக்கு போற என்றான். என் சித்தப்பா தஞ்சையில் இருக்கிறார். அவருக்கு நோய் என்றறிந்து பார்க்கப் போகிறேன் என்று கூறினான் வந்தியத்தேவன்.
உன் சித்தப்பா தஞ்சாவூர்ல என்ன செய்யறாரு? அரண்மனையில் உத்தியோகம் பார்க்கிறாரோ? இல்லை இல்லை, சத்திரத்தில் மணியக்காரராயிருக்கிறார். ஓஹோ, அப்படியா? சரி, எங்களுக்கு முன்னால நீ போறதானே, ஏன் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்க? குதிரை களைத்து போயிருக்கிறது ஐயா, அதனாலேதான். இல்லாவிட்டால் உங்கள் முதுகை பார்த்து கொண்டே வருவதில் எனக்கு என்ன திருப்தி? இப்படி பேசிக்கொண்டே வந்தியத்தேவன் பல்லக்கின் அருகில் வந்து விட்டான். உடனே அவன் மூளையை விரட்டி கண்டுபிடிக்க முயன்ற உபாயமும் புலப்பட்டு விட்டது. குதிரையை கால்களால் அமுக்கி முகக்கயிற்றை இழுத்து பல்லக்கின் பின்தண்டை தூக்கியவர்களின் பேரில் விட்டடித்தான். அவர்கள் பயத்துடன் திரும்பி பார்த்தார்கள். வந்தியத்தேவன் உடனே, மகாராஜா மகாராஜா, பல்லக்கு தூக்கும் ஆள்கள் என் குதிரையை இடிக்கிறார்கள், ஐயோ ஐயோ என்று கத்தினான். பல்லக்கை மூடியிருந்த திரை சலசலத்தது. முதலில் பல்லக்கின் வெளிப்புற திரை பனைமரச் சின்னம் உடைய துணித்திரை விலகியது. பின்னர் உள்ளிருந்த பட்டுத்திரையும் நகரத் தொடங்கியது. முன்னொரு தடவை வல்லவரையன் பார்த்தது போன்ற பொன்வண்ணக் கையும் தெரிந்தது. வந்தியத்தேவன் இனி தான் குதிரை மேலிருப்பது தகாது என்று எண்ணி ஒரு நொடியில் கீழே குதித்தான். சிவிகையின் அருகில் ஓடிவந்து, இளவரசே இளவரசே, பல்லக்குச் சுமக்கும் ஆட்கள் என்று சொல்லிக்கொண்டே அண்ணாந்து பார்த்தான். மீண்டும் முற்று பார்த்தான். கண்ணிமைகளை மூடித் திறந்து மேலும் பார்த்தான். பார்த்த கண்கள் கூசின. பேசிய நாக் குழறியது. தொண்டையில் திடீரென்று ஈரம் வற்றியது. இல்லை இல்லை, தாங்கள் பழுவூர் இளவரசி, இரவரசி, உங்கள் ஆட்களின் குதிரை என் பல்லக்கை இடித்தது என்று உளறிக் கொட்டினான். இதெல்லாம் கண்மூடி திறக்கும் நேரத்திற்குள் நடந்தது. பல்லக்கின் முன்னும் பின்னும் சென்ற வேல் வீரர்கள் ஓடி வந்து வல்லவரையனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்படி அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் என்பது வல்லவரையனுக்கும் தெரிந்தது. அவனுடைய கையும் இயல்பாக உறைவாளிடம் சென்றது. ஆனால் கண்களை மட்டும் பல்லக்கின் பட்டுத்திரையின் மத்தியில் ஒளிர்ந்த மோகனாங்கியின் சந்திர பிம்ப வதனத்தினின்றும் அவனால் அகற்ற முடியவில்லை. ஆம், வல்லவரையன் எதிர்பார்த்ததற்கு மாறாக இப்போது அந்த பல்லக்கில் அவன் கண்டது ஒரு நிஜமான பெண்ணின் வடிவம்தான். பெண்ணென்றாலும் எப்படிப்பட்ட பெண்? பார்த்தவர்களை பைத்தியமாக அடிக்கக்கூடிய இத்தகைய பெண்ணழகு இவ்வுலகில் இருக்கக்கூடும் என்று வந்தியத்தேவன் எண்ணியதே இல்லை. நல்ல வேளையாக அதே நிமிஷத்தில் வந்தியத்தேவனுடைய மூளை நரம்பு ஒன்று அசைந்தது. அதிசயமான ஓர் எண்ணம் அவன் உள்ளத்தில் உதயமாயிற்று. அதை உபயோகித்துக் கொள்ள தீர்மானித்தான். ஒரு பெரும் முயற்சி செய்து தொண்டையை கனைத்து நாவிற்கு பேசும் சக்தியை வரவழைத்துக் கொண்டு, மன்னிக்க வேண்டும், தாங்கள் பழுவூர் இளையராணிதானே? தங்களை பார்ப்பதற்காகத்தான் இத்தனை தூரம் வந்தேன் என்றான். பழுவூர் இளையராணியின் பால்வடியும் முகத்தில் இளநகை அரும்பியது. அதுகாரும் குவிந்திருந்த தாமரை முட்டு சிறிது விரிந்து உள்ளே பதிந்திருந்த வெண்முத்து வரிசையை லேசாகப் புலப்படுத்தியது. அந்த புன்முறுவலின் காந்தி நமது இளம்பீரனை திக்குமுக்காடத் திணறச் செய்தது. அவன் அருகில் வந்து நின்ற வீரர்கள் தங்கள் எஜமானியின் கட்டளைக்கு எதிர்பார்த்து காத்திருப்பதாகவே தோன்றியது. அந்த பெண்ணரசி கையினால் ஒரு சமிக்ஞை செய்யவே அவர்கள் உடனே அகன்று போய் சற்று தூரத்தில் விலகி நின்றார்கள். 2 வீரர்கள் பல்லக்கின் மீது மோதிக்கொண்டு நின்ற குதிரையை பிடித்து கொண்டார்கள். பல்லக்கில் இருந்த பெண்ணரசி வந்தியத்தேவனை நோக்கினாள். வந்தியத்தேவனுடைய நெஞ்சில் 2 கூரிய வேல் முனைகள் பாய்ந்தன. ஆமாம், நான் பழுவூர் இளையராணிதான் என்றாள் அந்த பெண்மணி. இவளுடைய குரலில் அத்தகைய போதை தரும் பொருள் என்ன கலந்திருக்க முடியும்? ஏன் இந்த குரலை கேட்டு நமது தலை இவ்விதம் கிறுகிறுக்க வேண்டும்? சற்று முன்னால் நீ என்ன சொன்னாய்? ஏதோ முறையிட்டாயே, சிவிகை சுமக்கும் ஆட்களைப் பற்றி. காசிப்பட்டின் மென்மையும் கள்ளின் போதையும் காட்டுத்தேனின் இனிப்பும் கார்காலத்து மின்னலின் ஜொலிப்பும் ஒரு பெண் குரலில் கலந்திருக்க முடியுமா? அவ்விதம் இதோ கலந்திருக்கின்றனவே. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். ஐந்து ஆறுகள் கொண்ட ஊர் திருவையாறு. காவேரிக்கு வடகரையில உள்ள திருத்தலம். தெற்கே காவேரி, அதற்கு தெற்கே குடமுருட்டி, அதுக்கு தென் திசையில கண்டியூர். அட்ட வீரட்ட தலங்கள்ல ஒண்ணு. திருவையாத்தை சுத்தி இருக்கிற சப்தஸ்தானங்கள்ல ஒண்ணு. திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. குடமுருட்டிக்கு தெற்கே வெட்டாறு, அப்புறம் வெண்ணாறு, அதுக்கும் தெற்கே தஞ்சையை ஒட்டி வடவாறு.
வளமான இந்த திருவையாறு வந்தியத்தேவனை ஈர்த்ததுல வியப்பே இல்லை. கதையை கேட்டுக்கிட்டு வர நமக்கு சுவையான கல்வெட்டு செய்திகளும் உண்டு. சிவபுரி நகரத்தார் ஒரு அமைப்பு. பொன்தானம் செய்யறவங்க இந்த அமைப்பிடம் ஏம வைப்பு, அதாவது டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இது தவிர நிலக்கொடை, ஆடுகள் தானம், விளக்கு தானம் பற்றி நிறைய குறிப்புகள். தானம் பண்ணினவங்க பெயர் அமைப்பும் அந்த காலத்துல நிலவின தொடர்களை ஒட்டி இருக்குது. நம்பன் ஐயாரடிகள், மூவரையன் பாழி நக்கன், பெருமாள் திருவரங்கி, நக்கன் ஐயாரடிகள், இப்படி. இன்னொரு சுவையான செய்தியோட மேல பார்க்கலாம். 96 ஆடுகள் தானத்துடன் தரைநிலை விளக்கும் வழங்கியிருக்கார் ஒருத்தர். இத தண்டுடன் கூடிய விளக்குன்னு கொள்ளலாம். தஞ்சை கோட்டைக்குள்ள போயிட்டாலும் சக்கரவர்த்தியை தரிசிச்சு ஓலையை கொடுக்க முடியுமா? இந்த ஊர்ல ஒரு நாள் தங்கி இனிமையான சூழலை அனுபவிப்போம்னு வந்தியத்தேவன் முதல்ல எண்ணினான். அந்த பல்லக்க பார்த்த மறுகணமே அந்த எண்ணத்தை விட்டுட்டு பல்லக்க தொடர்ந்து போறான். அது மட்டுமா, பொறுமை இழந்து பல்லக்கில் மோதுறான். பல்லக்கில் இருந்ததோ பழுவூர் இளையராணி. பெரிய அதிர்ச்சி. இருந்தாலும் சுதாரிச்சுக்கிறான். காசிப்பட்டின் மென்மையும், கள்ளின் போதையும், காட்டுத்தேனின் இனிப்பும், கார்கால மின்னலின் ஜொலிப்பும் இப்படி ஒரு பெண் குரல்ல கலந்திருக்க முடியுமா? வியந்து போய் நிற்கிறான். கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து உயிரை கூறு போட்டு பிரிக்கிற யமன், கண், பெண்மான், இந்த மூன்றின் தன்மையும் இந்த இளம்பெண்ணின் பார்வையில் இருக்குதே. இந்த குரட்பா நினைவுக்கு வருது இல்லையா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.